வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. தட்டைப்பயிறு சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இந்த சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அரை டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்துருக்கேங்க. இதை நேற்று நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போது குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பிரியாணி இலை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இந்த மாதிரி பயிறு வகைகளை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிடணுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வணக்கும்போது தக்காளி வெங்காயம் டக்குன்னு வணங்கிருங்க. பாருங்கள், வணக்கியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற தட்டைப்பயிரை இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி அரை டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்துருக்கேங்க. அதுக்கு 1 டம்ளர் நம்ம நார்மலாக பொங்குற சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேங்க. சாப்பாட்டு அரிசியை அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருந்தேங்க. தட்டைப்பயிரை நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த டம்ளரில் தாங்க மெஷர் பண்ணியிருக்கிறேன். இப்போது 1.5 டம்ளர் கணக்காச்சு. நம்ம 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். தட்டைப்பயிரை ஊற வச்சுருக்கனால சீக்கிரமாக வெந்துருங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாங்க. கரெக்டாக ஒரு 3 விசில் வரணுங்க. பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. ஸ்டீம் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சுவையான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிருச்சுங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. டக்குன்னு ஒரு லஞ்சு செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சாதம் செஞ்சிடலாம். பாருங்கள், சாதம் எதுவும் குலையவே இல்லை. தட்டைப்பயிரும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், தட்டைப்பயிறு எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு அப்படின்னு. இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு நம்ம ஒரு அப்பளம் வறுத்து சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா வடகம் வறுத்து சாப்பிட்டுக்கலாம், ஏதாவது ஒரு காய் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க. நாங்கள் இப்போ வடகம் கூட இந்த சாதத்தை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.